வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வீடியோ எடிட்டை எப்படி விஎன் ஆப்பை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ உங்ககிட்ட வந்து எடிட் பண்ணுறதுக்கு விஎன் ஆப் வந்து தேவை. ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். ஸோ உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரேண்டமாக ஒரு 5 or 6 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரிஜினலாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 இந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டேக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. சப்போஸ் அந்த லிங்கை எப்படி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சாங்கை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இம்போர்ட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வந்து ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ மட்டுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கீழே தள்ளி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்னரில் வச்சுடுங்க. ஸோ இந்த கார்னரில் வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த சாங்கோட பீட்க்கு மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக எந்தெந்த செகண்டில் கரெக்டாக ஃபோட்டோவை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு கரெக்டாக அத்தனை செகண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் மொத்தமாக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நான் சொன்ன டைமிங்கில் ஃபோட்டோ வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஆர்டராக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து கட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து கரெக்டாக வச்சுருங்க. அதோட எண்டில் வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இதே போலவே வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஈவனாக எல்லாத்துலேயுமே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக கரெக்டாக இந்த செகண்டில் வந்து நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஹெட்டிங் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்த வந்து ஏதாவது ஒரு நேம் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இங்கே எடிட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதாவது நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் டபுள் எஃப் இருக்கும். அந்த டபுள் எஃப் செலக்ட் பண்ணிட்டு அதாவது ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுமே கரெக்டாக வந்து நீங்கள் ஃபோட்டோ கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதோட எண்ட் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம அனிமேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக டைமிங்கில் செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 1 by 1 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ இந்த ஃபோட்டோக்குமே வந்து எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுனா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும்.
ஸோ சாரி ஜிட்டர் அப்புடின்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஜிட்டர் அப்புடின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போலவே கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 5 ஃபோட்டோக்குமே எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இந்த ஜிட்டர் அப்புடின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 5 ஃபோட்டோக்குமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டுக்குமே அந்த அனிமேஷன் வந்து கொடுத்துடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோக்கெல்லாம் எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாங்கோட பீட் மார்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இல்லைனா இந்த ஃபோட்டோவுமே கரெக்டாக எத்தனை செகண்டில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோவை அந்த சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ வந்து டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த லைட்டுன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இங்கே கரெக்டாக டூரேஷன்லாம் செட் பண்ணிட்டு அப்டேட் ஆல் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபோட்டோக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆன் இல்லைனா ஷேக்கின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டில் எதனா ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூம் ஆன்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த ஜூம் ஆன்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஜூம் ஆன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம் சொன்ன மெத்தடில் ஃபோட்டோக்கான எஃபெக்டில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பராக நம்ம விஎன் ஆப்லேயே வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, see you next video. Tata, bye bye.